ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக திரைக்கு வந்திருக்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் ஆரம்பித்த பொழுதும் அந்த படத்தினுடைய ஹீரோ முதல் காட்சியில் வரும்பொழுதும் நம்ம அவர் நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்திய அளவில் அப்படின்றது தெரிஞ்சது. அப்படி ஒரு கரகோஷம், அப்படி ஒரு கைத்தட்டல், விசில்லாம் பறந்தது. ஆமாங்க, எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனின்ற பேர்லேயே வெரி இன்டெலிஜென்ட் திங். பேரை வந்து எம்எஸ் தோனினே வச்சாங்க. பிராண்ட் நேம் பாருங்கள், ஒரு வெற்றி வீரன் அப்படின்லாம் வைக்காமல் எம்எஸ் தோனினே வச்சது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஏன்னா அது ஒரு மந்திரச்சொல் மாதிரி ஆகிடுது. உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை டாப் 10ல் வராரு அவர். அது வந்து அதுக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்குது. ஒரு 1 பெட்ரூம் ஃப்ளாட்டில் ஆரம்பித்தவர் அவர். டிடிஆராக ஒர்க் பண்ணவர். நம்ம சூப்பர் ஸ்டார் கண்டக்டராக இருந்த மாதிரி எளிமையான பின்னணியில் கேம். அண்டு கடுமையாக இருக்கிற டைம்லலாம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு முன்னால் ஃபுட்பாலில் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டு ஹி வாஸ் கம்பல் டு ப்ளே கிரிக்கெட். அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இன்றைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பராக ஆகி இந்தியாவுக்கே கேப்டன் ஆகுதுன்றது கிரிக்கெட் ஒரு மதம் அப்படின்ற அளவுக்கு இந்தியாவில் இருக்கும் பொழுது அதனுடைய கேப்டன் அப்படின்றதையும், கேப்டன் கூல் அப்படின்ற ஒரு பெயரும், துளி கூட சலனம் இல்லாமல் ஒரு ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ஸு, ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பண்ணுற ஒன் ஆஃப் த கிரேட் கேப்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுக்கும்பொழுது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன கவலை ஒன்று இருந்தது. பட் நீரஜ் பாண்டே அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ப்ரில்லியண்ட்டாக அந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி. அதாவது தோனி ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய லைஃப் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அது அழகான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். இது வந்து ஒரு தோனியை செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம் தான். பட் ரொம்ப சுவையான, இன்ட்ரெஸ்டிங்கான, போர் அடிக்காத ஒரு படம். ஸ்டில் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் லெங்க்த்து தெரியறது. காரணம் 3 hours படம். தோனியினுடைய ஒரு முழு வாழ்க்கையும் என்ன தான் சுருக்கினாலும் கூட 4-5 மணி நேரம் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை கஷ்டப்பட்டு அவங்க 3 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க. பட் கிரிக்கெட் லவர்ஸுக்கு அது 3 மணி நேரம்ன்றது பறந்து போயிடும். கிரிக்கெட் தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் கடைசியில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு லெங்க்த்து புரியலாம். பட் வாட் எவர் இட் இஸ், தோனி இஸ் எ படம் யூ ஷுட் நாட் மிஸ். இந்த படத்தை பற்றி யாரோட பேசுகிறதுன்னு வரும்பொழுது என்னுடைய இயக்குனர் நீரஜ் பாண்டே எங்கே பாம்பேலேயோ டெல்லியிலையோ இருக்கார். ஸோ நம்ம உள்ளூர்னா பரவாயில்ல. அப்புறம் தோணிச்சு, இங்கே நம்மளுக்கு தமிழ்நாடு வந்து பெரிய கிரிக்கெட் பேஷன், ஏகப்பட்ட பேஷன் உள்ள ஒரு இது. இந்த எஸ்பெஷலி இந்த டிஎன்பிஎல் வந்ததுக்கப்புறம் we are getting new great players, extremely talented players. ஏன் 2 பேரோட நம்ம வர வச்சு பேசக்கூடாது? they will talk better, they know, they follow Dhoni, they follow cricket, they play cricket அப்படின்னு தோணுது. ஸோ 2 பேர் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. ஒன் இஸ் மிஸ்டர் தினேஷ், who is a very very talented off spinner. அவர் ஆஸ்திரேலியன் லீக் அண்ட் ஸ்ரீலங்கா லீக்லாம் விளையாடினவர். இன்னொருத்தர் வெரி பாப்புலர் தலைவன் சர்க்குணம், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். 300 ரன்ஸ் எடுத்த இன்னும் திருப்தி அடையாத ஒரு பேட்ஸ்மேன். 2 பேரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றிய படங்கள் இல்லை தமிழ் இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் மில்கா சிங் தான் ஃபஸ்ட்டு ஒரு படம். மில்கா சிங் இல்லையா, நம்ம ஸ்பிரிண்டர், அவருடைய படம் ஒன்று வந்தது. அப்புறம் அசாருதீன் இது ஒன்று வந்தது. அப்புறம் மேரிகோம் இல்லை பாக்ஸர், இது ஒரு நல்ல டைம். ஸோ எம்எஸ் தோனி வந்து வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் இல்லை, பிகாஸ் அவர் வந்து அவர் பெரிய ரியலி அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நேஷ்னல் லெவலில். எஸ்பெஷலி சென்னையில் அவருடைய ஃபேன்ஸ் வந்து கேட்கவே வேணாம், எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம் அவர் எதுன்னு. நீங்களும் அவருடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கும் அவர் ஹீரோவாக இருக்கணும், பிகாஸ் எவ்ரிபடி ஹூ பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னு. பிஃபோர் தட் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன். நான் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன பொசிஷன் ப்ளே பண்ணுறீங்க ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னா? உங்களுடைய பெஸ்ட்டு சாதனை அதெல்லாம் சொல்லுங்களேன். நான் ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் லீக் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். நான் ஆஸ்திரேலியன் லீக் தமிழ்நாட்டில் இருந்து லைக் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு நான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, என் கோச் வந்து மிஸ்டர் பீட்டர் ஃபெர்னாண்டஸ் அவர் அமைச்சு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நான் ஆஸ்திரேலியன் லீக்கில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர் வந்து ஒரு டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நான் அங்கே போய் ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போய் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 2020 மேட்ச், 3 டே மேட்ச், 1 டே மேட்சஸ் எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் தலைவன். நீங்களே தலைவன் தான், நீங்கள் நிஜமாவே தலைவன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நீங்கள்? நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நான் ஐபிஎல் சன்ரைசர்ஸ் ஆடினேன் 2 சீசன் முன்னாடி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடினேன்.
அதுக்கப்புறமா இப்போ எம்ஆர்எஃப்க்கு நான் கேப்டனாக இருக்கேன் ஓ கம்பெனி வைஸ். இப்போது நான் சிஎஸ்ஜிக்கு வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடிட்டுருக்கேன் இப்போ டிஎன்பிஎல்ல. ஓகே ஓகே. ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கிராஃப்டராக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் அடித்து ஆடுறதுல ரொம்ப பிடிச்சி போய் சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப பிலீவ் இன் தோனி லைக் கிரிக்கெட் தானே. ஆமாம், அதில் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஃபன் ஃபேக்டர்ஸ் மோர் தேர். ஸோ சேலஞ்சஸ் மோர். ஸோ ஐ ஸ்டார்டட் ஹிட்டிங் த பால் மோர் நவ். ஸோ அதுக்கப்புறமா ஐ ஹேட் அ டீசன்ட் டிஎன்பிஎல் அவுட்டிங் ஆஸ் வெல். ஸோ இட் இஸ் கோயிங் குட் ஆக்சுவலி. கன்சிஸ்டன்சி இருக்கா உங்களுது? நம்ம அடித்து ஆடுறதுன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சே. ஷேவாக்கே அந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? ஒன் இ கெட்ஸ் கோயிங். ஷேவாக் மாதிரி பேட்ஸ்மேன் பார்க்கவே முடியாது இல்லை. ஹீ கேன் கில் எனி பாலர் இன் த வேர்ல்டு. அதில் என்னென்னா அதில் வந்து ரிஸ்க் காம்பனன்ட் ஜாஸ்தின்றனால கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி ஆட வேண்டியிருக்கும். பட் எனக்கு பேசிக்லி மை பேஸ் இஸ் டு கிராஃப்ட். ஸோ அந்த இது எப்போவுமே இருக்கும். ஸோ 3 day 4 day கேம்ஸ் போனால் அப்படியே ஸ்லோவாக ஆடுறதுன்றது அது பேசிக் இது. ஸோ இது வந்து புதுசாக வளர்த்துக்கிட்ட காலன்றனால அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அதில் கன்சிஸ்டன்ட்டி வந்து இந்த பேஸ் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுல கன்சிஸ்டன்சி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் பர்சன்டேஜ் லெஸ். ஓகே. இது கொஞ்சம் ஏரியல் ஷாட்ஸ்லாம் அடிக்கிறனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் ஓகே, எனிவேஸ் 30 ஆவரேஜ் இன் 2020 இஸ் ஈக்குவலன்ட் டு 50 இன் டெஸ்ட் கேம். ஸோ இட் இஸ் குட். வந்துடும். நாட் அ பிக் திங். ஐசைட் அண்டு ஃபுட்டு கரெக்டாக ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம், கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா போகும். தட்ஸ் அ வெரி குட் திங். உங்களோட பெஸ்ட் ஸ்கோர் என்ன? 3 day கேம்ஸில் என்னோட பெஸ்ட் ஸ்கோர் வந்து 302 நாட் அவுட் இங்கே கெம்ப்ளாஸ்டோட. ஸோ அது 3 பேர் தான் 300 அடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அது ஒன்று தினேஷ் கார்த்திக், இன்னொன்று சடகுபன் ரமேஷ், ஒன்று நான். இப்போ அப்பர்ஜித் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலி 4th. ஸோ குட், ஹாப்பி டு பி இன் தட் லீக். வெரி குட். அப்புறம் 2020 எனக்கு தெரிஞ்சு 2020 120 சம்திங் லைக் தட். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ நைஸ் டு ஹேவ் யூ போத் ஹியர். தோனி படம் பற்றி நம்ம பேசலாம். எப்படி, ஹவு டிட் யூ ஃபீல் ஆக்சுவலி? இந்த எடுப்பிலேயே தோனி அந்த ஜெர்சி காட்டும்போது நீ பேக்கில் இந்த கேமரா அந்த ஐ திங்க் யூனோ இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் யூனோ அந்த ஸ்ரீலங்காவுடையது போயிட்டுருக்கும்போது தியேட்டரில் இருக்கிற கைத்தட்டல் வந்து பயங்கரமாக இருந்தது. தென் he கம்ஸ் பேக் லாஸ்ட் சீனில் அதே தான் he கம்ஸ் பேக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த படம் பார்த்தபோது? ஆஸ் எ கிரிக்கெட்டர் உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக எதாவது ஃபீல் பண்ணிங்களா? அந்த படம் நல்லா பண்ணுறக்கிறதா சொல்லுவீங்களா? இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தோனி என்னுடைய அந்த ரொம்ப நியூஆன்சஸ் இல்லை, என்னென்ன கேம் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கேம்ஸு எல்லாத்தையும் கவர் பண்ணாங்களா அப்படின்றது ஒன்று இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, கிரிக்கெட் வந்து சினிமாவில் ஐ மீன் ஒரு டாக்குமெண்ட்ரியில் கிரிக்கெட் காட்டும்போது யூ ஷோ ஹிம் ஹிட்டிங் த பால்ஸ் நோ சிக்ஸர்னு. பட் தட்ஸ் நாட் கிரிக்கெட் இல்லையா? அது மாதிரி சிக்ஸர் அடிக்க முடியாது தொடர்ந்து இல்லை. கிரிக்கெட் வந்து கிராஜுவலாக ஒருத்தரோட போய் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகுது இல்லை. எப்படி கோஸ் டு த 50, எப்படி கோஸ் டு த 100ன்றது அது முழுக்க பார்த்தா தான் அந்த திருப்தி வரும். அந்த இதில் இருந்தது அவங்களுக்கு. இதில் நமக்கு 3 hours தான் கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ 3 hours நிறைய ஹிஸ்ட்ரியை காட்டணும், அதில் மேட்சஸையும் கொஞ்சம் காட்டணுன்றப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்லோவாக காட்டிகிட்டு இருந்தால் முடியாதுன்ற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க. அவரோட இது பார்த்திங்கன்னா வந்து நான் Under 25 ஆடுறப்பவே அவங்கள பார்த்துருக்கேன். லைக் ஹீஸ் லைக் சம் 4-5 years சீனியர் டு மீ. அப்போ நாங்கள் வந்து எங்களோட சீனியர் பேட்சஸ் போகிறப்போ வந்து சொல்லுவாங்க, தோனியில் ஜார்க்கண்ட் வந்து எப்போவுமே தமிழ்நாடு சுப்பீரியர் டீம். ஜார்க்கண்ட் வரப்போ வந்து அங்கே ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான், முடியை வளர்த்துட்டு காட்டாமல் இருப்பான், செம்மடி அடிப்பான் அப்படின்வாங்க. அப்போ வந்து அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆடல, எதுவுமே ஆடல. பட் அந்த டைமில் வந்து பயங்கர ஃபேன் ஃபாலோவிங் இருக்குமா. அவர் வருவார், அவர் வந்தோடனே தோனின்னு அப்போவே ஒரு க்ரௌட் இருக்கும். ஒரு 300 பேர் இருப்பாங்களாம் க்ரௌடில். அந்த மேட்ச் என்னாச்சு, தமிழ்நாடோட ஒரு மேட்ச் அதெல்லாம் காட்டல மேட்ச்சில். இதில் 12 overs ஏதோ 85 நம்ம ஓப்பனிங் வந்துட்டார். வந்து மொதல் பால்லேருந்து அடின்னு அடிக்கிறது, இதில் அவுட் ஆகிறது. ஸோ அவங்க கோச்சஸ்க்கே நிறைய பேருக்கு பிடிக்காது. அவர் என்ன பொறுமையாக ஆடுறா அப்படின்னு சொன்னால் அவர் ஆட மாட்டார். அவருக்கு ஒரு ஹி ஹேட் இஸ் ஓன் வே ஆஃப் பிளேயிங். ஸோ ஹீ பேக்ட் இட் அப் வித் சம் இன்டெலிஜென்ஸ், ஸ்போர்ட்டிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆடுவார் அவர். இதில் நீங்கள் நினைக்கிறீங்க அவரை பற்றி? அது மாதிரி இந்த படம் பற்றி சொல்ல போனால் நம்ம வந்து ஆக்சுவலி இட் இஸ் அன் அன்டோல்ட் ஸ்டோரின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க தெளிவாக. MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி. ஸோ தோனி 2 liter பால் குடிப்பார், தோனியோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆக்சுவலி. ஸோ அன்டோல்ட் ஸ்டோரிங்கிறது அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், சில நுவான்சஸ், அவர் எந்த இடத்துல லைஃப்பில் இது வரைக்கும் எமோஷனலாக இருக்கார், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க.
ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே வந்து கேரி கஸ்டன்ட்ட போயிட்டு இட்ஸ் யுவராஜ் சிங் ஸோ ஐ கெஸ் ஐ ஷுட் கோ அப்படின்னு சொல்லும்போது லைக் யுவராஜ் சிங் முரளி போலிங் போட போகிறாரு, யுவராஜ் சிங் ஆட போகிறாரு, ஸோ நான் தான் போகணும், முரளி போடுறதால நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே நடந்த விஷயம் விச் இஸ் அன்டோல்டு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்ல ஆசைப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது லைக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே கரெக்டாக எடுத்த விஷயத்த கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் திஸ் மூவி இஸ் அ வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் தோனி. எமோஷனல் ட்ராவல், இட்ஸ் அ சீரியஸ் எமோஷனல் ட்ராவல் அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட், எமோஷனல் ட்ராவல். ஓகே. வாட் டு யூ ஃபீல் இல்லை டிஃபிகல்ட்டி இன் டேக்கிங் ஒரு கிரிக்கெட்டியருடைய லைஃப்னு வரும்பொழுது அது ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, பின்னால் ஒரு வரலாறு ஒன்று இருக்குது முதல்லேருந்து, அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கும்பொழுது இதில் ஏதாவது மிஸ் அவுட் பண்ண மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இதில் ஒன்றே மிஸ் அவுட் பண்ண கிரிட்டிக்கலாகவே நீங்கள் சொல்லுங்களேன். ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் காட்டியிருக்கலாம், இது கொஞ்சம் இது பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு தோணுது. என்னென்னா இந்த கேப்டன்சின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் இன் இஸ் லைஃப். ஏன்னா இப்போ வேர்ல்ட் கப் 2007 11 நம்ம வந்து வின் பண்ணுறப்ப, அந்த மினி வேர்ல்ட் கப்பும் இதுவும் வின் பண்ணுறப்ப 2 மேட்ச்லேயுமே வந்து இவரோட தோனி இவர் கம்பீர் வந்து நல்லா ஆடி இருந்தார் 97, இந்த மேட்ச்லேயும் 67 அடிச்சிருந்தார். பட் இருந்தாலும் அவர் வந்து சைட்லைன் பண்ணி இவருக்கு வந்து மேலே வந்தது காரணம் என்னென்னா நிறைய டைமில் சூப்பர்டான டெசிஷன்ஸ்லாம் எடுத்தார் கேப்டனாக. ஸோ அதனால் கேப்டனுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து தோனி இஸ் வாட் ஹீ இஸ் பிகாஸ் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேப்டன் ஆஸ் வெல், மோர் தென் இஸ் பேட்டிங் ஸ்கில்ஸ், அமேசிங் பேட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ அதனால் இந்த கேப்டன் இவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்குறப்ப அந்த இதில் கேப்டன்சி கொடுத்தோன்னே ஹவு ஹி வாஸ் ரியாக்டிங் அந்த பார்ட்டே கொடுக்கல. ஏன்னா வந்து இந்தியாவை லீட் பண்ணுறதுன்னு ஒரு ஹானர். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளூ ஜெர்சி போடுறப்ப ஹி வாஸ் ஃபீலிங் ஹானர்ட், ஹி வாஸ் லைக் டியர்ஸ் வாஸ் தேர். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கேப்டன்சி கொடுக்குறப்ப ஹவு ஹீ ஃபெல்ட், ஹவு ஹி வாஸ் டேக்கிங் இட் லைட்லி, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டியிருந்தால் நல்லா இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணுறேன். பர்ஃபெக்டான பாயிண்ட் அது நீங்கள் சொன்னது இல்லையா, ரொம்ப கரெக்ட் சார், ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆஸ் எ கேப்டன் இந்த கேப்டன் கூல் அப்படின்னு அவருக்கு இந்த பேரே இருந்தது அவருக்கு. ப்ளஸ் டெசிஷன்ஸு சம்டைம் லாஸ்ட் ஓவர் போடுறது யாருன்றதுலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை கொண்டாந்து போட வைக்கிறது, இது மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அவர் அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபீல்ட் செட்ஸ் நிறைய இன்வென்ட் பண்ணி கிரிக்கெட் கொடுத்துருக்காரு அவர். ஆமாம், அது எதுவுமே காட்டலை அப்படின்றது காரணம் வந்து அவர் அந்த லாஸ்ட் பால் 6 அடிக்கிறது அது மாதிரி இதில் போயிட்டாங்க அவங்க, அந்த பேட்ஸ்மேன் பண்ணிட்டாங்க. அது ஈவன் ஆஸ் விக்கெட் கீப்பர் கூட பெருசாக ரொம்ப காட்டலை அவங்க. சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாரே தவிர விக்கெட் கீப்பர் இது ஒன்று சொல்லிட்டாங்க, அந்த அவர் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவர் கேட்ச் பிடிக்கிறது. பட் ஹி வாண்டட் டு கேட்ச் த பால், he is not focused on the technique or அழகா பிடிக்கணும், அந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைலில் பால் பிடிக்கணும், அவ்வளோ தானே பிடிக்கிறேன், இப்படி பிடிப்பேன் அப்படி பிடிப்பேன், இப்படி பிடிக்க மாட்டேன். ஆமாம், அந்த இது இல்லை கட்டியிருக்காங்க. பட் இந்த இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு கிரிக்கெட்டரோட மைண்ட் செட்டை வந்து ஃபுல்லாக ட்ராவல் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதோட தோனியோட இன்வால்மெண்ட் 100% இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட மைண்ட் செட்டு, அந்த ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டெபு கிடச்சப்பறம் அந்த டிடிஆராக வேலை செய்கிறப்ப, ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது, டிடிஆராக வேலை செய்வாங்க, நிறைய ரயில்வேஸில் சேர்ந்தவங்க கூட நிறைய பேருக்கு வந்து அங்கே போயிட்டு அப்புறம் வந்து தேர் கெட்டிங் கேரிட் அவே வித் ஜாப், அப்படியே அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு கிரிக்கெட் ஆட முடியல. அந்த மைண்ட் செட் அழகாக காட்டிகிட்டு இருந்தால், குறிப்பாக அந்த 4 மேட்ச் வந்து சரியாக ஆடாமல் 4 மேட்ச்க்கு அப்புறமா அந்த ஒரு பொண்ணு வந்து பிரியங்கா வந்து உட்காந்தோடனே அவங்க கேட்குறப்ப இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஹிஸ் மூட் வாஸ் ப்ரில்லியன்ட். ஏன்னா தட் வில் பி த மூட் ஆஃப் அ கிரிக்கெட்டர். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, யாருக்கும் தெரியாத விஷயம் அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க, ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரு 5 நாள் டெஸ்ட் மேட்ச்னா நடுவில் ஃபோன் பேச ப்ரிஃபர் பண்ண மாட்டான்றது ஃபேமிலிக்கு ஒத்துக்க முடியாது, அப்பா அம்மாவுக்கு ஒத்துக்க முடியாது, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒத்துக்க முடியாது, ஒய்ஃப்க்கு ஒத்துக்க முடியாது. பட் அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் இருக்குது. நடுவில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி அதை பற்றி நம்ம இப்போ சப்போஸ் இன்றைக்கி 0 அடித்தோன்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை டவுன் பண்ணுறதும் வேஸ்ட்டு, அதை 100 அடித்தோன்னா நீ தான் பிஸ்தா அப்படின்னு சொல்லி தூக்குறதும் வேஸ்ட்டு. லெட்ஸ் ஜஸ்ட் ப்ளே கிரிக்கெட் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மைகள் சொல்லியிருக்கிறது நல்ல விஷயம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்படாத விஷயம் வந்து இவருக்கு ஒரு லவ் அஃபேர் ஒன்று காட்டுறாங்க. அது வந்து அது மாதிரி தோனி இது பேப்பர்லலாம் எங்கேயும் நான் படித்தது கிடையாது. அது மாதிரி ஒன்று அது ட்ராஜடியில் வேறு முடியறது. அது ரியல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அப்படி இருந்ததுனாக்கா தோனி எப்படி அதை அக்செப்ட் பண்ணியிருப்பார்? இல்லை சினிமாவில் அது இல்லைன்னாக்கா வெறும் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும், நடுவில் ஒரு ரொமான்ஸ் இன்ட்ரெஸ்ட் வைக்கலாம்ன்றதுக்காக உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு வந்து ரொம்ப ரிலேபிள் சோர்ஸ்லேருந்து நான் நேம் தம், பட் ரிலேபிள் சோர்ஸ்லேருந்து தெரிஞ்ச விஷயம், அவர் கூட இருந்தவர் சொன்ன விஷயம், அவர் ஊர்லேயே கூட ஆடினவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு
ஒரு இது இருந்தது நடுவில். அவருக்கு வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஹிஸ் லைஃப் வாஸ் நாட் ரோசி அந்த ஒரு ஏன்னா என்னதான் ஒரு பையனாக இருந்தாலும் இந்த படத்துலேயே அவர் வந்து அழுதுருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். மீதி எல்லாமே அவர் வந்து செலெக்ஷன் போச்சா ஓகே he was able to take it sportively. மேட்ச் ஆட முடியலையா ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு திருப்பி he was able to come. பட் பர்ஸ்ட் அவுட்டான ஒரே விஷயம் அந்த லவ் ஃபெயிலியர். ஸோ அது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நடக்கிற விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் அவுட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அது ஒரு ரிலேபிள் சோர்ஸ் வந்து டெஃபினட்டாக உண்மைதான். நிஜமாவே நடந்தது. கண்டிப்பாக ரூமர் கிடையாது. இட்ஸ் ஐ டோன்ட் நோ நேம் இட் எக்ஸாக்ட்லி. பட் இது நடந்த விஷயம்தான். பட் இன்னொன்று வந்து இந்த படத்தில் எதுவுமே ரூமர் மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி எல்லாமே கேள்விப்பட்டது. இமேஜினேஷன் இல்லை. எனக்கு வந்து அவர் கூடவே இருந்த ரூம்மேட்டாக இருந்த ரொம்ப க்ளோஸாக இருந்த எனக்கு ஃப்ரெண்டுன்றனால எனக்கு வந்து தோனி எப்போவுமே சூப்பர் ஸ்டார் இல்லையா. ஸோ அவரை பற்றி அவர் லைஃப் என்னன்ட்டு கேட்டு அவனை உட்கார வச்சு சுற்றி 4 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். சொல்லு அப்புறம் என்னன்னா அவர் இந்த மாதிரி கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஸோ எக்ஸாக்டாக இந்த படம் பார்க்குறப்ப இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட இன்சிடென்ட், உங்களுக்குலாம் புதுசாக இருந்திருக்கும். பட் இது நான் கேள்விப்பட்ட இன்சிடென்ட், இது எனக்கு தெரியும். அவங்க அக்கா இவங்க அந்த சந்தோஷ்னு ஒரு கேரக்டர் இருந்தார். இன்னும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னா அந்த சந்தோஷ்னு ஒருத்தர் இருந்தார், தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஹெலிகாப்டர் ஷாட் இன்வென்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஹீஸ் நோ மோர் நோ. ஸோ அவர் வந்து ஆக்சுவலி தண்ணி அடிச்சுட்டே ஃபுல் டைமாக இருந்துட்டு இறந்துட்டார் அவர். ஸோ அது நம்ம படத்தில் பார்க்கல. பட் அதுவும் உண்மை ஆக்சுவலி. பட் ஆனால் அவர் வந்தார் கேரக்டராக இல்லை. ஹெலிகாப்டர் ஷாட் காட்டுவாரு கூட. அவரே அந்த பைக் எடுத்துன்னு போவாரு. அந்த கார்ல போறப்ப கூட அவர் தான் வந்து நான் காசு புரட்டுறேன்னு சொல்லுவாரு. பொண்ணு மாடியில் இருக்கும்போது 6 அடிச்சுட்டு அப்படியே சீனா மொழிப்பாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் நோ மோர் நோ. 2011 வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிறகு போனாரு. அந்த இதுக்கு கூட தோனிலாம் ஆல்கஹாலிசம் டேட்டா. ஓகே, வாட் டு யூ ஃபீல் அபவுட் தட் ஹெலிகாப்டர் ஷாட்ன்றது வந்து அன்கன்வென்ஷனல். இது நோபடி ஹட் டன் இட் பிஃபோர் இல்லையா. ரிவர்ஸ் ஷாட் எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இது ஒன்லி தோனி டஸ் இட். ஒய் நோபடி எல்ஸ் இஸ் காப்பியிங் ஹிம் ஆல்சோ. அது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அந்த ஹெலிகாப்டர்? கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அந்த ஷாட்டு. நிறைய இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, பண்ண முடியும். பட் கர்ட்டசி சந்தோஷ், கர்ட்டசி தோனி. அப்படியா? தோனி டு சந்தோஷ் டு தோனி டு த வேர்ல்டு. ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஷாட். கிரிக்கெட்டில் தேவையா அந்த ஹெலிகாப்டர் ஷாட்? 100% தேவை. ஏன்னா வந்து ஸ்லாக் ஓவர்ஸ்லேருந்து யார்கர் தான் எல்லா பவுலரும் போட போகிறாங்க. யார்கர் போட போகிறாங்க, இல்லை ஸ்லோ ரன் போட போகிறாங்க. இப்போ புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் இயர் IPL சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். 6 பால் யார்கர், கீப் இட் சிம்பிள். மெக்ரா கூட அதான் சொல்லுவார். ரொம்ப ஓடி வரப்போ இது பண்ணுமா அது பண்ணணும்னு யோசிக்காதுங்க. நேராக வந்து யார்கர் போடுங்க, அதில் அடித்தா மிஸ் ஃபயர் ஆச்சுன்னா ஒரு 5 பால் கரெக்டாக போட்டிங்கனாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அவங்களோட பிளானாக இருக்கிறப்ப அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட் ஷாட் வேறு கிடையாது. அப்படியா? ஓகே, பெஸ்ட் ஷாட் ஆக்சுவலி. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இட் வில் பி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த படம். ஏன்னா டெடிக்கேட்டிவாக இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் ஹைட்ஸ் ரீச் பண்ணலாம். டெடிக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு லைக் கண்டிப்பாக லக் ஃபேவர் பண்ணும். ஏன்னா தோனிக்கும் வந்து இனிஷியலாக அந்த ஒரு 4 இன்னிங்ஸ் வந்து அவர் ஆடின இன்னிங்ஸ் வந்து தப்பாக தான் அமைஞ்சிச்சு. பட் ஆனால் அது தோண்டு போகல. அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் நல்ல இன்னிங்ஸ்லாம் ஆடி 145, 183 அண்ட் he got back himself. ஸோ அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து லக் ஃபேஸ் லைக் ஹார்ட் ஒர்க் எப்போவுமே அந்த லக் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க தோனி வந்து லக்கி அப்படிம்பாங்க. லக்கிங்கிறது வந்து எங்கே ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக அது போய் தங்கும் ஷுவராக. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதை பார்த்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே நம்மளோட ரோல் மாடல் இப்படி தான் வாழ்ந்திருக்காரு, ஸோ நம்மளும் இதை ஒரு ஃபார்முலாவாக எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இதை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த டிடிஆராக இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன்லாம் பிரமாதமாக எடுத்துருக்காங்க. அவ்வளோ ரியலாக இருந்தது. இல்லை அவர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் 3க்கு போகிறது, கண்டிப்பாக இங்கேருந்து ஓடி வருது, அந்த இதெல்லாமே ப்ளஸ் ஈவினிங் ப்ராக்டிஸ்க்கு அப்படியே ஓடுறது இல்லையா, மோட்டர் சைக்கிளில் ஜம்ப் பண்ணி உக்காந்துட்டு பண்ணுறதுன்றது. பட்டு யூஸ்வலி வந்து கிரிக்கெட்டர்ஸு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஆஃபீஸில் உட்கார வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, அது ஒரு வெறும் 2 கம்பெனி தான் ஸ்ட்ரிக்ட் அபவுட் என்ன சீட்டில் இல்லை ஆப்சண்ட்டு அப்படின்லாம் கேட்குறாங்களே. தோனிக்கு ஆயிருக்குமா அது நிஜமாவே? இது 100% ஆயிருக்கும். ஏன்னா வந்து ரயில்வேஸ், பேங்க்கு, எனி கைண்ட் ஆஃப் IOB இருக்காங்க, ஸ்டேட் பேங்க் இருக்காங்க, எல்லாருக்குமே ஆஃபீஸ்க்கு போகணுன்றது ரூல். அதேமாதிரி இப்போ நம்ம ஊரில் வந்து 2 கம்பெனிஸ் தான் ஆக்சுவலி வந்து நானும் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் MRF 10 வருஷமாக. பட் எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய இதுவே இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லையோ. போவே இல்லை. ஒன்லி 2 கம்பெனி. பட் இந்தியா சிமெண்ட்ஸும் MRF 2 கம்பெனியில் அந்த ஃபுல்லாக அந்த இது பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் பிளஸ்ட் வித் தட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் வி கேன் பர்சியூ அவர் கரியர் மோர் அண்ட் மோர். வி ஆர் நாட் இன்டு டிப்ரெஷன் ஆஸ் தோனி செட். வேலைக்கு போகணுன்னா, ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனதில்லை, வெறும் எக்ஸாம் மட்டும்தான் படித்து பாஸ் ஆகிட்டு வந்திருக்கோம். காலேஜ் படிக்கிறப்ப காலேஜுக்கே போனதில்லை, எக்ஸாம் மட்டும் படித்து பாஸ் ஆகிட்டு வந்திருக்கோம். திடீர்னு கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருக்கோம். திடீர்னு வேலையை கொடுத்து வேலைக்கு போனால் எங்களுக்கு வந்து உட்காரவே முடியாது. ஆக்சுவலி வில் கெட் இன்டு டிப்ரெஷன்
டிப்ரெஷன் தான் ஆக்சுவலி. அப்படியே விட்டுட்டா பெட்டராக இருக்கும் லைஃப் ஆக்சுவலி. ஸோ தோனிக்கு அந்த இது கேட்டிருப்பாங்க ஆஃபீஸில் இல்லை 100% இது எல்லாமே உண்மைதான். அந்த 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 சாப்டர்லலாம் எல்லாமே எதுவுமே சித்தரிக்கப்பட்ட விஷயமே இல்லை. ஓகே ஓகே. சித்தரிக்கப்படாத விஷயம் இதில் ஏதாவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா உங்களுக்கு? அதாவது அது மாதிரி ரியலாக நடக்காத விஷயம் ஏதாவது இருக்கும்? அந்த கேப்டன்சி இது ஓகே, அது ரொம்ப நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்ன ஒரு இது. ஆஸ் எ கேப்டன் ஹவு கிரேட் ஹி வாஸ் அப்படின்றது வந்து ஈஸ் அப்படின்றது வந்து சரியா எப்படி அவர் ரியாக்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு கேப்டன்சி கொடுத்தோன்னு, யார் ரெக்கமெண்ட் பண்ணா, எப்படி வந்து அவருக்கு வந்தது, எந்த சீனியர் வாஸ் சப்போர்ட்டிங் ஹிம்? ஏன்னா ஒரு வாட்டியும் இப்போ செலெக்ஷன் போடுறப்ப தாதா கிட்ட கேட்குறாங்க, சௌரவ் கிட்ட கேட்குறாங்க, ஓகே வில் ட்ரை தோனின்னு நாங்கள் சொன்னாங்க. ஸோ கேப்டன்சி வர்றப்ப யார் சப்போர்ட் பண்ணது? ஆக்சுவலி சச்சின் தான் அவுட் ரைட்டாக சப்போர்ட் பண்ணார். ராகுல் டிராவிட் ஸ்டெப் டவுன் பண்ணார். உடனே வந்து இவர் சச்சின் போயிட்டு சச்சின் வந்து அவர் சொன்னால் அவ்வளோ மரியாதை இருக்குது. அவர் வந்து ஐ திங்க் தர் இஸ் அ குட் கேப்டன் இன் தோனின்னு அவர் தான் சொன்னார். ஸோ அந்த விஷயம். அப்புறம் அதை கொடுத்த உடனே ஹவு ஹி வாஸ் ரியாக்டிங், ஹவு ஹி லேர்ன் ஃப்ரம் சச்சின். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த 183 அடிப்பார் பாகிஸ்தானோட. அப்போ வந்து கேட்பாங்க, என்ன ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சச்சின் அந்த மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டாரோட தான் நான் இருக்கிறேன். ஸோ ஐல் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே நான் பேஸ்ட் பண்ணிப்பேன் என்னோட லைஃப்பில். இதெல்லாம் சச்சின் சொல்கிற விஷயம் தான். இந்த 5 நாள் ஃபோனில் பேசாமல் இருக்குது எல்லாம் சச்சின் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். அப்படியா? இது கவாஸ்கர் பண்ணிட்டு இருந்த விஷயம். பேப்பரே படிக்கக்கூடாதுன்னு அவர் கமெண்ட் பண்ணிட்டாரு சச்சினுக்கு. சச்சின் 25 வருஷம் பேப்பரும் படிக்கல, நியூஸும் பார்க்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சச்சினுடைய இந்த போஸ்டரும் வீட்டில் இருக்கும் சின்ன பையனாக இல்லை, நல்ல சீன் அது வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அப்பா கேட்பாங்க அனுமான் அப்படியே பார்த்துட்டு அனுமான் காமிச்சிட்டு அப்புறம் சச்சினை காமிச்சோன்னே ஒரே கிளாப்ஸ் தான் ஃபுல்லாக தேட்டரில் இல்லை. ரொம்ப தியேட்டரில் நிறைய இடங்களில் கிளாப்ஸ் இருந்தது இந்த படம். மூவி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, ஸ்போர்ட்ஸ்மேன் பற்றி படங்கள் எடுக்கணுமேனு எடுத்துருவாங்க. ஏன்னா கவர் பண்ணி ஆகணும், கிரேட் ஸ்டார் கிரிக்கெட்டில் ஆர் ஹாக்கியில் அப்படின்னு வாட் எவர் இட் இஸ். அந்த படம் ஜனரஞ்சகமாக அமையணும் அப்படின்றத வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. ஜனங்க வந்து தோனி கிரிக்கெட்டை பார்க்க விரும்புவாங்களே தவிர தோனியை பற்றி சினிமாவும் பார்க்க விரும்புவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் அப்படி படலை. தியேட்டரில் பார்க்கும்பொழுது ரிசப்ஷன், இந்த ஆடியன்ஸு வந்து நீங்கள் அழகாக சொன்னீங்க, தியேட்டரே ஸ்டேடியம் மாதிரி மாறிடுது. அவர் வரும்போதெல்லாம் அந்த கைத்தட்டல் அப்படின்றது நானே ஃபீல் பண்ணாது. நான் பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு ஒரு கைத்தட்டல் அந்த இது. ப்ளஸ் இன்னும் இது இந்த லென்த்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 3 ஹவர்ஸ்ன்றது ஒரு சினிமாவுக்கு இப்போ வந்து ரொம்ப லாங்காக கருதப்படுற ஒரு இது. 150 மினிட்ஸ்க்கு மேலே போகிறதே கிடையாது இப்போது. இன்ஃபேக்ட் 90 மினிட்ஸு, 100 மினிட்ஸ், 110 மினிட்ஸு, இது 120, 130ன்றது தான். இது வந்து 3 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட். அந்த கால தமிழ் படம் மாதிரி நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் தமிழ் படங்கள் வந்து 3.5 மணி நேரம் ஓடும். பட் இது வந்து பொறுமையாக வந்து தோனின்ற மைண்ட் செட்டில் உங்களை அந்த கேள்வி கேட்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் கிரிக்கெட் லவ்வர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் ப்ளஸ் தோனி. சரி, என்ன பிளண்ட்டாக சொல்ல போனால் எனக்கு வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக பார்த்தா, சினிமா ஒரு ரசிகனாக பார்த்தா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் திருப்பி அட்டாச் ஆகிடுறோம். அது ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குது, கொஞ்சம் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்டோட இருக்குது. அப்படியே வேறு கெட்டிங் கேரியட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறமா பெருசாக தெரியல. அந்த டைம் மட்டும் தெரிஞ்சது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதே உங்களுக்கும் இருக்காது? எனக்கு ஆக்சுவலி ஐ வாஸ் அவுட் அண்ட் அவுட் ஐ வாஸ் என்ஜாயிங் ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ். ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். அந்த ஒரு விஷயம் இருந்தனால எனக்கு உண்மையை சொல்லப்போனால் இன்னொரு 1 மணி நேரம் இருக்காதா அப்படிங்கிற. இன்ஃபேக்ட் நான் அதை தான் உங்களுக்கு நான் கேட்கக்கூடாது இந்த கேள்வியை நினச்சேன். சப்போஸ் இந்த படம் 5 மணி நேரம் ஓடித்தனா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒருத்தர் பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தார், சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னா. நாங்கள் 2 பேருமே சொல்லிட்டு இருந்தோம், முடியலன்னா வெளில போ அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்மளது அறியாமலே நமக்குள்ளே வந்துட்டார் அவர். ஸோ வந்த உடனே அந்த ஒரு ஃபீல் எப்படின்னா, இன்னொரு 1 மணி நேரம் போகாதா, இது இன்னும் நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்களா, we are getting inspired இல்லை? பட் ஒரு நல்ல விஷயம்னா எல்லாரும் கிரிக்கெட்டர்ஸுக்கும் பிடிக்கும்னா, தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு கிரிக்கெட்டர் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வீட்டு திண்ணையிலேயாவது ஒரு கிரிக்கெட் விளையாட. கண்டிப்பாக இல்லை. ஆமாம், எல்லாரும் மெயினாக வந்து இது வந்து ஏன் அந்த கிரிக்கெட்டரோட கதையை, ஸ்போர்ட்ஸ்மேனோட கதையை ஏன் படமாக பார்க்குறாங்கன்னா, எல்லாமே வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாரும் கேட்குற பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டிங்கனாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு டிரைவரை கேட்டாலும் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ளம்பரோட பையன் நம்ம மாதிரி வி ஆர் கெட்டிங் கனெக்டட். நம்ம பண்ண முடியாத விஷயத்தை அவன் எப்படி பண்ணாயா,
அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாரும் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் யூஎஸில் இருக்கவங்க வச்சா பரவாயில்ல மச்சான் நீ இன்னும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க அப்படின்னு அவங்களால தேர் ஃபீலிங் ஹாப்பி அபவுட் இட். இல்லை இருக்குது, அதுவும் கிரிக்கெட் பிளேயர். நீங்கள் இப்போ நீங்களே உங்களே ஒரு கிரிக்கெட் இது டிஎன்பிஎலுக்கு விளையாடுறாரு அப்படின்னாலே உங்களை ஒரு பிரமிப்பாக பார்க்குறவங்களை நீங்கள் மீட் பண்ணிருக்கலாம். ஆமாம் இல்லையா? அது அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஒரு இதாக இருக்குது. பட்டு ஃப்யூச்சரில் இப்போ இவங்களை பற்றி ஒரு படம் ஒன்று போட்டு பார்த்துட்டு இதுதான் தோனியா அப்படின்றது நம்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை, தோனியினுடைய டாக்குமெண்ட்ரி வேறு, தோனியை பற்றி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ன்றது வேறு. இல்லை, இது ட்ரூத்தை டிஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு தான் நீங்கள் சொன்னது என்னென்னா இதில் ட்ரூத்து ஒன்றுமே ட்ரூத்து தான் கம்ப்ளீட்டாக அந்த படத்தில் ட்ரூத் தான் இருக்குதுன்னு எதுவுமே சித்தரிக்கப்பட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு எதுவும் தோணலை. அவங்க ஆனால் ஃப்ரெண்டும் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த சந்தோஷ் மேட்டர்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது காட்டுவான் பாரு, காட்டலாம்னு நான் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் ஷாட்னு சந்தோஷ்னு ஒருத்தர் இருந்தார். சந்தோஷ் பாய் அவர் வந்து இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டே இருப்பார், காலி ஆகிட்டார். இந்த மேட்டர் நான் சொல்லிட்டே இருக்கேன், அந்த சீன் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஸோ அதனால எதுவுமே சித்தரிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கும் அது மாதிரி எதுவும் தோணல? இல்லை, எனக்கு சித்தரிக்கப்பட்ட மாதிரி எதுவுமே தெரியல சார். அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஏன்னா இப்போ அவர் வாழ்ந்துட்டு இருக்க காலத்திலே இந்த படத்தை எடுத்துட்டாங்க. அதாவது கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க காலத்திலே வந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கும்போது இந்த படத்தோட பொட்டென்ஷியல் வைஸும் நல்லா இருக்குது படம். அண்டு இது இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மீன் டைம் சித்தரிக்கப்பட்டிருந்தால் இந்த படம் வந்து தப்பாக போயிருக்கும். சித்தரிக்கப்படாதனால நம்ம இன்னும் வந்து இதோட ஒண்டிட்டோம். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அதுதான். இல்லை, அது மாதிரி சித்தரிக்கப்படாமல் ட்ரூத் எடுக்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக அமையணுமே, அதுக்கு தோனியினுடைய வாழ்க்கை கரெக்டாக அமையிறது. அவ்வளோ யூட்டன் இருக்கு லைஃப்பில். அதனால டிடிஆர் எல்லாம் இருக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓடி இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த முதல்ல 4 மேபி அந்த இன்ட்ரவல் சீனில் இந்த ட்ரெயின் வந்தது, அது ஓப்பன் ஆச்சு, அதெல்லாம் வேணால் டைரக்ஷன் டச்சோட வேணால் பண்ணியிருக்கலாம். கதவை திறக்கிறது பட் அது பியூட்டிஃபுல்லாக டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த சீனு. ஸோ அதனால் அது வேணால் சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். சொல்ல முடியாது, அவர் வாழ்க்கையில் அதுவும் நடந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு வெரி குட். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து பேசுனதை வந்து இல்லை, பிகாஸ் ஐ லைக் டு டாக் டு கிரிக்கெட் பிளேயர்ஸ். நீங்கள் 2 பேரும் ஃபேமஸாக இன்னும் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஐ ஹேர்ட் அபவுட் யூ. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இட்ஸ் மை ப்ளஷர் சார் இன்டராக்டிங் வித் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ நேயர்களே, ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி வர படங்கள் ரொம்ப அரிதாகத்தான் வருகிறது. இந்த படம் பார்த்ததில் அதுவும் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சென்னை வாசிகள் சொல்லக்கூடிய தோனியினுடைய லைஃப் அப்படின்னு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. படத்தை பார்த்த பிறகு குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு படத்தோடு உங்களை சந்திக்க வருவேன். டில் தென் நேயர்களே, பை பை.